అందరికీ నమస్కారం. బాగుండారా? நலமா இருக்கிறீங்களா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி, ஏன்னா எனக்கு தெலுங்கு முழுசா தெரியாது, தமிழ்ல தான் பேசி ஆக வேண்டும். ஆக தெலுங்கா இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஒன்றாக இணைந்து நாம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நாம் அத்தனை பேரும் ஒரு தாய் மக்களாக இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும். இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், கழக துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சோர் திரு B பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் மு தம்பித்துரை அவர்களே, முன்னாள் அமைச்சர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் அறிவிச்சோர் திரு KP அன்பழகன் அவர்களே, இந்த மாவட்டத்திற்கு தலைமை கழகத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் MLA சகோதரர் திரு V பன்னீர்செல்வம் MLA ex-MLA அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் திரு மல்லையன் அவர்களே, துணை செயலாளர் திருமதி கலைச்செல்வி ராமன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு G பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு V பாபு என்கின்ற வெங்கடாஜலம் அவர்களே, திரு SV மாதேஷ் அவர்களே, திரு L செல்வம் அவர்களே, திரு KV ராமமூர்த்தி அவர்களே, திரு K கைலேஷ் கிருஷ்ணன் அவர்களே, திரு G கன்னியப்பன் அவர்களே, மற்றும் சார்பணி பொறுப்பாளர்கள் திரு சீனிவாசன் அவர்களே, திரு பிரசன்னா அவர்களே, திரு KTR என்கிற திம்மராஜ் அவர்களே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே, மற்றும் அந்த கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளே, தொழிலாளர் நண்பர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் ஆயிட்டது. கொஞ்சம் தொலைவில் இருந்து வந்த காரணத்தினால, தூரம் அதிகமா இருந்த காரணத்தினால, அதுவும் பேருந்தில் வந்த காரணத்தினால சற்று காலதாமதமாகிவிட்டது. அனைவரும் பொறுத்தருள வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு, திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, சூழலைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. அண்ணா திமுக வெற்றியுடைய ரகசியம் தெரியும். எப்படியோ நாளைக்கு லைவ்ல பார்க்க மாட்டாரு. இப்ப 11 மணி ஆயிடுச்சு, தூங்கி இருப்பாரு. நாளை காலையில உளவுத்துறை மூலியமா இந்த சூளகிரியில் நடந்த இந்த எழுச்சி பயணத்துடைய கூட்டத்தை நிச்சயம் பார்ப்பாரு. அதிலிருந்து தெரிஞ்சுக்குவாரு. அடுத்த ஆண்டு 2026 நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. அதுக்கு இங்க இருக்கிற மக்களே சாட்சி. 11 மணி ஆகியும் இன்றும் மக்கள் அசையாம ஆடாம அதிமுக அடுத்த ஆண்டு வெற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று இன்று வரை உங்களை காத்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து, இது வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்கின்றார்கள். விவசாயி தொழிலாளி இரண்டு பேருமே விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக
அவர்கள் ஏற்றம் பெற்றார்கள். விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களும் ஏற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த பகுதியில் மலர் உற்பத்தி அதிகம். இன்றைக்கு இந்த பகுதியில் மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் அதிகம் பேர் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு தேவையான உதவி செய்கின்ற அரசாக அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. இதை புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 2011. அப்பதான் பசுமைக்குடியில் விவசாயம் சார்ந்த அனைத்து தொழிலுக்கும் இலவச மின்சாரம் டேரிஃப் 4 வழங்கியது அதிமுக ஆட்சியில். அப்பொழுது 2011-2021 காலகட்டத்தில் தான் தோட்டக்கலைத்துறை அமைப்பை உருவாக்கியதும் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தோட்டக்கலைத்துறை பசுமைக்குடியில் முகாம் கொய்மலர்கள் உற்பத்தி செய்யப்படுவதும் இந்த பகுதி தான் என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டுகிறேன். 2011-2024 புரட்சித் தலைவி அம்மா மற்றும் அம்மாவுடைய அரசு இந்த மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 16.88 லட்சம் மானியமாக கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். 500 ஏக்கருக்கு 84.40 லட்சம் மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பசுமைக்குடியில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் ரோஜா, கார்னேஷன், ஜெர்பரா போன்ற நாற்றுகள் வாங்குவதற்காக மானியமா 250 ஏக்கருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 15 கோடி வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஆக மலர் உற்பத்தி செய்கின்ற மலரை இன்றைக்கு அந்த மலர் மூலமாக இந்த விவசாயிகள் லாபம் வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தொகையை மானியமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆக இந்த திட்டத்தின் மூலமாக 10,000 விவசாய தொழிலாளர்கள் மற்றும் மலர் வியாபார நிறுவனங்கள் பணிபுரிகின்றவர்கள் பயன்பெற்றாங்க. அதிமுக அரசு தோட்டக்கலை பசுமைக்குடிகள் நாற்றில் வாங்குவதற்கு மானியமா 1/4 ஏக்கருக்கு 70,000 3 லட்சம் வரை மானியமாக அனைத்து பசுமைக்குடி விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு 1 பைசா கூட 1 ரூபா கூட மானியமா இந்த திட்டத்திற்கு வழங்கப்படவில்லை. 2019 இதே மலர் உற்பத்தி ஆகுது அதிகமா. இந்த மலர் உற்பத்தி ஆகின்றது விவசாயிகள் அங்கே பெங்களூருக்கு அங்கே இருக்கின்ற சர்வதேச ஏல மையத்தை கொண்டு போய் தான் விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை. மரியாதைக்கு கேபிஎம் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்து விவசாயிகளுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்து எங்கே உற்பத்தி ஆகின்ற மலரை நம்முடைய மாவட்டத்திலே விற்பனை செய்கின்ற அடிப்படையில் ஒசூர்ல சர்வதேச மலர் ஏல மையம் அமைப்பதற்கு என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கை ஏற்று சுமார் 20 கோடி ரூபாயில ஒசூர்ல சர்வதேச மலர் ஏல மையம் கட்டப்பட்டு போன வருஷம் திறந்தாங்க, கிடப்புல போட்டாங்க. அது திறக்கப்பட்டிருந்தா நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற மலருக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இங்க இருக்கின்ற விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் அவளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அவர் இங்கிருந்து பெங்களூருக்கு சென்று அண்டை மாநிலத்துக்கு சென்று விற்பனை செய்யக்கூடிய நிலை மாற்றி நம்முடைய மாவட்டத்தில் ஒசூர்லயே இந்த சர்வதேச மலர் ஏல மையத்தை கொண்டு வருவதற்கு தான் நடவடிக்கை எடுத்தோம். என்னப்பா ஒண்ணு பெல்ட் கழட்டு தான் பெல்ட் கழட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய அரசு, விவசாய தொழிலாளருடைய அரசு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டது. இன்னைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி பண்ணிருக்கிறோம். வேற எந்த ஆட்சியிலையும் கிடையாது. அதே போல விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டம் குடிமராமத்து திட்டம். அந்த திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம்
அங்கே இருப்பதெல்லாம் கண்டறிந்து பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. தூர்வாரப்பட்டு மழைக்காலத்திலே பெய்கின்ற நீர் அங்கே சேமித்து வைத்து கோடை காலத்திலே விவசாயிகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டமண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக கிடைத்தது. இது அதிமுக சாதனை. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் கிடைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஷிப்ட் முறையில இரவுல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கிறாங்க. அதனால விவசாயிகள் கடும் சோதனைக்கு ஆளாகிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். இந்த பகுதியில் கொடியாலம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் மின் மோட்டார் மூலம் பம்ப் செய்யப்பட்டு ஒசூர் பேரிகை பகுதியில் உள்ள 35 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதன் மூலமாக நிலத்தடி நீர் உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண போட்ட திட்டத்தை தற்போதைய ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு அமைஞ்சவுடன் இந்த கொடியாலம் தடுப்பணையிலிருந்து தண்ணீர் மின் மோட்டார் திட்டம் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல திட்டங்கள், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல திட்டங்களை திமுக ஆட்சியில நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும். அதுல குறிப்பா முக்கியமான திட்டம், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அறிவுத்திறன் வளர்க்க, விஞ்ஞான கல்வி கிடைக்க அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு லேப்டாப் கொடுத்தாங்க. சுமார் அதிமுக ஆட்சியில 52,30,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். முழுக்க முழுக்க அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை மாணவர்கள், விவசாயி தொழிலாளி மகன்தான் அதிகம் பேர் அரசு பள்ளியை படித்தார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்ட தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல கொரோனா காலம், ஓராண்டு மக்களுக்கு வேலை கிடையாது, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அரசுக்கு தெரிந்தவுடன் ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சக்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்து அந்த தொழிலாளிகளையும் ஏழைகளையும் வாழ வைத்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தப்பட்டது, ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சு அவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அனைத்தும் கொடுத்தோம். ஆல் பாஸ். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழைகள், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். காங்கிரீட் வீடு இப்ப கட்டுற வீடு மாதிரி இல்ல, இப்ப கட்டுற வீடு மாடெல்லாம் கிடையாதுங்க. அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட வீடு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு சிறப்பான வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுக பிரதான திட்டம். அதிமுக பிரதான திட்டம். இந்த ஏழைகள் என்ற சொல் தமிழகத்தில் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த ஏழைகளுக்கு, தமிழ்நாட்டு மொத்த மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இருக்க இருப்பிடம், உண்ண உணவு தடையின்றி கிடைக்க, நல்ல மருத்துவ வசதி, நல்ல குடிநீர் வசதி, நல்ல கல்வி அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழங்கப்படும்.
ஒரு நாடு ஏற்றம் பெற வேண்டும் என்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற அரசு. ஆனா திமுக அப்படி இல்ல. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், திரு ஸ்டாலின் அமைச்சர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை இன்றைய தினம் பேசி வருகிறார். அப்படியே நிறைவேற்றிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிலவற்ற நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்களா, கொடுக்கிறாங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியிலே வாங்கினார்கள். திமுக ஆட்சிக்குடன் கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டம், இந்த கிராமம் நிறைந்த பகுதி, நம்முடைய ஏழை தாய்மார்கள் ஏழை சகோதரிகள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பொய்யை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே குறிப்பிட்டார்கள். அந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் அதிகரித்து கொடுக்கப்படும், உயர்த்தப்படும். நாங்க உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி 50 நாள் ஆகி போச்சு. ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு முழுமையா சம்பளம் கொடுக்கறது இல்ல, அதுவும் நின்று போச்சு. ஆனா நாங்க டெல்லிக்கு சென்ற பொழுது நான் அண்ணன்லாம் டெல்லிக்கு போனோம். அண்ணன் தம்பித்துறை வந்தாரு, மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சோம். தமிழ்நாட்டில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் பாக்கி இருக்குது. கேட்டவுடன் மத்திய அரசாங்கம் ஒரு பகுதியை உடனே விடுவிக்கப்படும் என்று சொல்லி 2999 கோடி விடுவிச்சு முதல் கட்டமாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணத்தை பெற்று தந்தது அண்ணா திமுக அரசு. ஆட்சி செய்வது திமுக, ஆனால் அவளுக்கு திறமை இல்லை. அண்ணா திமுக அதற்குண்டான தகுதி இருக்குது. ஆளுங்கட்சியாலும் சரி எதிர்கட்சியாலும் சரி மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை முன்னிருந்து செயல்படுத்தி காட்டுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல இங்கே கூட அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தமில்ல? திமுக தான் பொங்கல் தொகை கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. அது ஊழல் செஞ்சு அப்படியே நின்று போச்சு. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது கிராமத்திலே பொங்கல் பண்டிகை வருகின்ற தைப்பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பொங்கல் தொகுப்பை கொண்டு வந்தார்கள். அம்மாவுடைய அரசு மக்களுடைய உணர்வை புரிந்து கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் இல்லங்களிலே பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் பண்டிகை நம்முடைய ஆண்களுக்கு பெண்களுக்கும் வேஷ்டி சேலை கொடுத்தாங்க, விலை இல்லாம கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில அதையும் நிறுத்திட்டாங்க. சில இடத்துல வேட்டி கொடுத்தாங்க, சில இடத்துல சேலை கொடுத்தாங்க, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சி வந்தபோது தரமான சீலை வேஷ்டிகள் பொங்கல் என்று கொடுக்கப்படும். அதோட அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளி என்று வழங்கப்படும். இதோட அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டம். அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு 25,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 ஒரு பவுன். அண்ணா திமுக ஆட்சியில் 6 லட்சம் பேர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தின் வழியாக அந்த
திருமணத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேர் கொடுப்போம் தேர்தல் நேரத்தில் அம்மா சொன்னாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த 3 லட்சம் பேருக்கு அந்த அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர் அரங்கிலே முதலாக அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு மானியத்தில் கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அதிமுக ஆட்சியில அரிசி விலையை ஒப்பிட்டு பாருங்க, பருப்பு விலையை ஒப்பிட்டு பாருங்க, கடல் எண்ணெய் விலையை ஒப்பிட்டு பாருங்க. ஆக எல்லாமே 40% விலை உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய மக்கள் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் பாருங்க, எம்சாண்ட் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு விற்றது ஒரு யூனிட், இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்றது ஒரு யூனிட். அதே போல ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி விற்குது. அதே போல சிமெண்ட் வெளிநாட்டில் அதிமுக 240 ரூபாய்க்கு விற்றது, இன்றைக்கு வெளிநாட்டில் சிமெண்ட் ஒரு மூட்டை 340 ரூபாய்க்கு விற்குது. அதே நேரத்தில் ஏழைகள் வீடு கட்டுவதா இருந்தா அதே ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பேரூராட்சியில் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதே போல செங்கல் அதிமுக ஆட்சியில் ஒரு செங்கல் 6 ரூபாய், இன்னைக்கு ஒரு செங்கல் 10 ரூபாய். ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000 ரூபாய் ஒரு டன் கம்பி, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 70,000 ரூபாய். ஆக இனிமே வீடே கட்ட முடியாது. திமுக ஆட்சியில் கனவு வாங்கலாம், நல்ல இரவுல படுத்திருந்தா வீடு கட்டுற மாதிரி கனவு வாங்கலாம். இவ்வளவு விலை உயர்வால் வீடு கட்ட முடியுமா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள்? ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டம். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை என்று ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பிட்டுவார். இன்னைக்கோட உடுமலைப்பேட்டையில் அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல என்று ஒரு தவறான செய்தி வெளியிட்டிருக்காரு. இந்த வேப்பனகளில் என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டோம் என்று நான் சுருக்கமாக சொல்றேன். முக்கியமானது மட்டும் பொதிமடுகு மேம்பாலம் 1.5 கோடியில் கட்டப்பட்டது, மாரசத்திர மேம்பாலம் 2 கோடியில் கட்டப்பட்டது, எண்ணெய் புதூர் மேம்பாலம் 20 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது, வேப்பனகளில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் 2.5 கோடியில் கட்டி கொடுத்தோம். போலுப்பள்ளியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் இங்க இருக்கிற நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போலுப்பள்ளியில் அற்புதமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். 335 கோடியில பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஏழை எளியோர்கள் உயர்தர அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மருத்துவமனை தரமுள்ள மருத்துவமனையா கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். குந்தாரப்பள்ளி பாகலூர் 57 கிலோமீட்டர் சாலை வசதி கொடுக்குது. குந்தாரப்பள்ளி கொத்தகிருஷ்ணப்பள்ளி 18 கிலோமீட்டர் புதிய சாலை. மாணவரணப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியிலே 1.5 கோடியில அரசு மேல் பள்ளியா தரம் உயர்த்தப்பட்டது. தீர்த்தம், சின்ன கொத்தூர், கோரநந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒவ்வொன்றும் சுமார் 1.5 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்ந்தது. சூளகிரி பேருந்து நிலையம், வட்டாட்சி அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், சார்பதி அலுவலகம் ஆகிய கட்டணங்கள் அதிமுக ஆட்சியில் தான் இத்தனையும் கட்டி கொடுத்தோம். வேப்பனகளி சட்டமன்ற தொகுதியில் காமன் தொட்டி அருகில தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே பார்த்தகோட்டா என்ற இடத்தில் பெரிய பாலம் மற்றும் கோபசத்திரம் பெரிய பாலங்கள் கட்டப்பட்டது. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் இந்தோ இஸ்ரோ கொய்மலர்கள் சாகுபடி பயிற்சி மையம் மற்றும் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் உருவாக்கப்பட்டது. கொய்மலர்கள் விவசாயிகள் பட்டுப்பூச்சி, கோழி பண்ணை, தேனி வளர்ப்பு, நர்சரி உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த அனைத்து தொழிலுக்கும் இலவச மின்சாரம் டேரிஃப் பயன்படுத்த அரசாணை வெளியிட்டது. அள்ளியான மனை 50 கோடியில் புதிதாக அமைத்து அதிலிருந்த
தூள் சட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும் என்பதை தெரிவிக்கிறேன். இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிச்சு திமுக ஆட்சி மாற்றப்பட்டது, அது கிடப்புல இருக்குது. மீண்டும் அதிமுக அமைச்ச பிறகு இந்த 35 இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும். சூளகிரியை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டம் அமைக்கப்பட்டு வட்டாட்சியர்களும் கட்டி கொடுக்கப்பட்டது. சூளகிரியில் புதிதாக பஞ்சாயத்து ஒன்றிய கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டது. பேருந்து நிலையம் இல்லாமல் இருந்த சூளகிரிக்கு தேசிய நெடுஞ்சாலை வெட்டி ஊரை வெட்டி புதிய பேருந்து நிலையம் தேர்வு செய்து பேருந்து நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது. இத்தனையும் அதிமுக ஆட்சியில் தான் செய்து கொடுத்தோம். ஆக நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுக ஆட்சி மனதோட நிறைவேற்றப்படும். இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் KPM அவர்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வாதாடி போராடி நிறைய திட்டங்களை இந்த பகுதிக்கு வாங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது. அதிமுக கட்சி உங்களுடைய கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கூட்டணி கட்சின்னா கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வெற்றி விடுங்க. நம்முடைய கட்சி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின்.